குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலந்து வேக வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட வேக வைக்கிற மாதிரி எந்த பாத்திரம் இருக்குதோ அதில் வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம அப்படியே விடுங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது நம்ம முட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதை எடுத்து ஆற வச்சு கட் பண்ணிக்கலாம் முட்டையை. நம்ம நல்லா நம்மளுக்கு பன்னீர் கட் பண்ணால் வரும்ல, அந்த மாதிரி வரும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பொரிஞ்சோன்னா கொஞ்சம் வெங்காயம், ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். நம்ம முட்டையில் உப்பு போட்டுக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் பார்த்து திட்டமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குவோம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லி இலை, எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சா முட்டையை சேர்த்துக்கலாம். வெறும் முட்டை தொக்கு, முட்டை ஆம்லேட் அப்படி போட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.